ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். காலையில் இந்த நியூஸை கேட்டதுலேருந்தே மனசே சரியில்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறான் ஒரு கேவலமான நாய். நாடு முழுக்க சட்ட ஒழுங்கு அப்படிங்கிறது சந்தி சிரிக்குது. ஆனால் நீங்கள் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த 5 ஆண்டுகளுக்கும் திராவிட மாடல் ஆட்சி தான் தொடரணும்னு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஒரு 24 வயசு பையனை அடித்து சித்திரவதை பண்ணி கொடூரமாக கொண்டு இருக்கிறாங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் 7வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் மர்மமான முறையில் இறந்துருக்கிறான். இந்த நியூஸ் எல்லாமே இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் பார்க்க முடியுது. வேற எந்த ஒரு நியூஸ் சேனல்லையும் போட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா பின்னாடி இருந்து யாரோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க போல. அதனால தான் யாருமே இதை தெரியப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் என்ன நடந்திருக்குன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயசு சின்ன பெண் குழந்தைய ஒரு கேவலமான ஜென்மம் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கு. அதனால அந்த குழந்தை வலிப்பு வந்து இறந்துருக்குங்க. இதுதான் அதுல வேதனையான விஷயம். அந்த கீழ்த்தனமான கேவலமான விழச்சந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரி துப்பிடுவீங்க. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2 வயது பெண் குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட கொடூரம். போக்சோன்னா என்னன்னு தெரிஞ்சும் இப்படி ஒருத்தன் இந்த கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்கிறான்னா அவன் ஆளுங்கட்சியில் இருக்கிறான் அப்படிங்கிற ஒரே தைரியம் தாங்க. திமுக இளைஞரணி ஒன்றிய அமைப்பாளர் பெரியநாயகம் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த மாதிரியான கீழ்த்தனமான ஜென்மங்கள்லாம் நாட்டில் இருக்கிற வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்னு தான் சொல்லணும். முக்கியமாக குழந்தைகளுக்கு பாதுகாப்பு கிடையாது. இவனை மாதிரி ஆளுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்கும்? இது மாதிரி பண்றவங்களுக்கு கவர்மெண்ட் கொடூரமான தண்டனையை கொடுத்ததாங்க இது மாதிரியான குற்றங்கள் திரும்ப நடக்காம இருக்கும்.